சென்னையினுடைய நிலை முற்றிலும் வேறா இருக்கு. சென்னை அண்ணா நூலகம் உலகத்தரம் வாய்ந்த ஒரு நூலகமாக உருவாக்கப்பட்டிருந்துச்சு. அந்த நூலகத்தினுடைய நிலையை விளக்குகிறது இந்த தொகுப்பு. தமிழகத்தை பொறுத்தவரை பல நூலகங்கள் செயல்பாட்டில் இருந்து வந்தாலும் ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகமாக தமிழகத்திற்கே பெருமை சேர்க்கும் வகையில் உள்ளது அண்ணா நூலகம். 8 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த நூலகத்தில் பார்வையற்றவர்கள் படிப்பதற்கான தனி பகுதி, சிவில் சர்வீஸ் படிப்புகளுக்கு தனி பிரிவு என பிரத்யேகமாக கட்டப்பட்டது. ஆனால் தற்போது இந்த பிரம்மாண்ட நூலகத்தின் நிலையோ பரிதாபமாக மாறியுள்ளது. புத்தகங்கள் புதுப்பிக்கப்படாமலும் புத்தகங்கள் இல்லாத அலமாரிகள் என காட்சியளிக்கின்றது. உலக தரத்திற்கு இந்த நூலகம் வருவது என்பது இலக்கியத்துறைக்கும் மொழிக்கும் மிக முக்கியமானது என்கிறார் எழுத்தாளர் மனுஷ்யபுத்திரன். விலையுயர்ந்த நூல்களை வாங்க முடியாத அடித்தட்டு சேர்ந்த மக்களுக்கு அல்லது ஏழை மாணவர்களுக்கு, வசதி குறைந்த மாணவர்களுக்கு, சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அந்த நூலகம் என்பது கல்விக்கண் திறக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. அதாவது கடந்த 5 ஆண்டுகளாக அந்த நூலகத்திற்கு ஒரு புத்தகம் கூட வாங்கப்படவில்லை. அதோடு மட்டுமல்லாமல் அங்கிருந்த பல நூல்கள் திருடு போய்விட்டன. அங்கே இருக்கக்கூடிய டிஜிட்டல் நூலகம் அது செயல்படவில்லை. அதில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் எதுவுமே அப்டேட் செய்யப்படவில்லை. அங்கே கழிவறை வசதி, ஏசி வசதிகள், கண்காணிப்பு கேமராக்கள் எதுவுமே அங்கு வேலை செய்யவில்லை. 12 லட்சம் புத்தகங்களை உள்ளடக்கக்கூடியதாக அமைந்துள்ளது இந்த நூலகம். பல மொழிகளை சேர்ந்த புத்தகங்கள் காகித வடிவிலும் மின்னணு வடிவிலும் அமைக்கும் வகையில் உள்ளது. நூலகம் துவங்கும் போதே 5 லட்சம் புத்தகங்கள் இங்கு வைக்கப்பட்டு இருந்தன. இப்படி இயங்கி வந்த நூலகத்தின் 50,000 பேர் அமரக்கூடிய அரங்கத்தை திருமண நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தவும் பட்டது. இது மட்டுமின்றி கல்வி நிறுவனங்களின் அருகிலேயே கட்டப்பட்ட இந்த நூலகத்தை இடமாற்றப் போவதாகவும் தமிழக அரசு அறிவித்தது. இதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டதை அடுத்து தற்போது தடை விதிக்கப்பட்டது. 24 ஆகஸ்ட் 2015 அரசு போட்ட உத்தரவை ரத்து பண்ணாங்க. அதாவது அண்ணா நூலக நூற்றாண்டு லைப்ரரியை மாற்றுற இந்த டிசிஷனை தவறு அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த நூலகத்தை மெயின்டைன் பண்ணி நூலகத்தை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நீதிபதிகள் உத்தரவு விட்டனர். புதிய புத்தகங்கள், போதுமான குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதி என பல்வேறு அடிப்படை தேவைகளிலும் கூட சர்வதேச தரத்தை இழந்து நிற்கும் இந்த நூலகம் புதுப்பிக்கப்பட்டால் பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சி மாணவர்கள் உட்பட பலரின் அறிவுசார் தேவைகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் அமையும்.